செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சரக்கு மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்குள் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட மோதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கள்ள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. கலிஃப்துல்லா, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சலவாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்குமார். இவர் சலவாதி பகுதியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் தீர்த்தக்குளம் நோக்கி செல்லும் போது எதிரே வந்த ஈச்சர் வேன் ஒன்று இவர் மீது மோதாமது போல சென்றுள்ளது. இதனால் மீண்டும் திருப்பி வேனை துரத்தி சென்ற ராம்குமார் வேனை துரத்தி சென்ற முப்புலி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் ராம்குமார் தரப்பில் இருந்து பிரகாஷ், மோகன் மற்றும் சிலர் அங்கு வந்து அந்த போல் சந்தோஷ் நண்பர்களும் அதே பகுதிக்கு வந்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென சந்தோஷை கடுமையாக தாக்கினார். பதிலுக்கு சந்தோஷும் அவரை தாக்கினார். ராம்குமாரின் நண்பர்கள் மேலும் சிலர் சந்தோஷை சராமாரியா தாக்கினர். இரு தரப்பினரை மாறி மாறி தாக்கியதால் சந்தோஷுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அங்கே மயங்கி விழுந்தார். மேலும் இதே போல் சந்தோஷை தாக்கியதில் ராம்குமாருக்கும் காயம் ஏற்பட்டது. இருவரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் திண்டிவனம் போலீசார். இந்த நிலையில் இரு தரப்பினும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரகாஷ், மோகன், வெங்கட் பாலா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சந்தோஷ் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யாவின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.